வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா விநாயகருடைய மல்டிபிள் ஃபோட்டோஸை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரேம் ஃபோட்டோ எடிட்டிங் தான் எப்படி மேக் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருமே ஒரு லைக்கை பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கொலேஜ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஏஐ பிளண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ, விநாயகர் ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 12 ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு கன்வே ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு விநாயகர்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இங்கே கீழே பாருங்கள், உங்கள் லேஅவுட்லேயே உங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் ஆஃப் லேஅவுட்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு லேஅவுட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த லேஅவுட்டு பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த லேஅவுட்டை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். பட் உங்களுக்கு எந்த டைப்பில் வேணும் லேஅவுட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்துட்டு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விநாயகரும் உங்களுக்கு அங்கங்கே ஷோ ஆகும். இதே நீங்கள் எதாவது மாறி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு விநாயகர் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி எந்த இடத்துக்கு சேஞ்ச் பண்ணணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ஒவ்வொரு விநாயகருமே தேவை அப்படின்னா ஜூம் பண்ணணும் அப்படின்னா இது இந்த மாதிரி டச் பண்ணி கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு விநாயகருமே சேம் அதே மாதிரி தான். எதாவது அலைட்மெண்ட் பண்ணணுன்னாலையும் கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அலைட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக மேக் பண்ணியிருக்கீங்க, விநாயகர்ஸ் எல்லாம் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிடுங்க. இப்போ ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் விநாயகர்ஸை வந்து எங்கே டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. குரோம்லேயே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறையவே வந்துட்டு பிக்ஸ் வரும். ஸோ நீங்கள் எந்த பிக்கை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண மாட்டி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை தான் நம்ம ஆட் பண்ணோம். உங்களுக்கு ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க்கை கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி இந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு ஜூம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் உங்களுக்கு நிறைய விநாயகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு நல்லாவே ஷோ ஆகும். இப்போ எகைன் கீழே பார்த்தீங்கன்னா பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ லைட் பிஎன்ஜி ஆட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லைட் பிஎன்ஜியை செலக்ட் பண்ணுங்கள். கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட்னு இருக்கும், ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. பிளண்ட் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுங்க. இதை கரெக்டாக உங்கள் ஃபேஸ் மேலே இந்த மாதிரி செட் பண்ணணும். கரெக்டாக ஃபேஸ் கிட்ட செட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இதை ஏன் ஃபேஸ் கிட்ட செட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளோட பிக் வந்துட்டு லுக்காக வந்து நமக்கு எடுத்த உடனே தெரியும் அங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால தான். ஸோ இப்போ நீங்கள் லைட் பிஎன்ஜி கரெக்டாக ஃபேஸ் கிட்ட செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே ஒரு டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். மறுபடியும் லைட்டிங் ஏதாவது அலைட்மெண்ட் பண்ணணும்னா அதை டச் பண்ணி மறுபடியும் தேவையான அளவுக்கு அலைட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபோட்டோவை மேக் பண்ணிட்டோம். இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் பேலன்ஸ் இருக்க ஒரு ஃபினிஷிங் எடிட்டிங்கை பண்ண போகிறோம். ஸோ ஸ்னாப்சீட்டை ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டூல்ஸ்ன்ற ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு டூன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு செட்டிங்காக நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு, ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் அண்ட் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதில் எந்தெந்த செட்டிங்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் கீழே டூல்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். போர்ட்ரைட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஃபேஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி ஸ்கின் ஸ்மூத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. எகைன் கீழே டூல்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில்னு இருக்கும். ஸோ டீட்டெயிலை கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸாக இருக்கும். ஸோ அதை தேவையான அளவுக்கு கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிற கலரிங்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இப்போ கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான ஒரு விநாயகர் சதுர்த்தி ஃபோட்டோ எடிட்டிங்கை சிம்பிளாக மேக் பண்ணிடலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எடிட் பண்ண தெரியலனா நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து கூட கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.